Hi friends, welcome back to our channel. கோயம்புத்தூர்லேயே ஹார்ட் ஆஃப் த சிட்டியான இந்த சரணமுட்டி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் பக்கத்தில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 50 ஏக்கர்ஸில் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3rd ஃபேஸ் வந்து ப்ரீ லான்ச்சிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வர என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. அண்ட் இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராண்டாக டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைடு வந்து உள்ளே வர்ற மாதிரியும் அண்ட் இன்னொரு சைடு வந்து நீ வெளியில் போகிற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கேட் அந்த மாதிரி செட்டப்புமே நாங்கள் கொடுத்துருவோம். அண்டு இந்த ஆர்ச்சோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்யூரிட்டிஸுக்கான ரூமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு இதுலேருந்து நாங்கள் உள்ளே போகிற ரோடுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 40 ஃபீட் சைஸில் கொடுத்துருக்கோம். அண்டு நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மாயோன்ஸ் விரிச்சம் கிராண்டுன்னு சொல்லிட்டு நேமில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்டு இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸாக வரும். அண்ட் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர்ஸில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் இது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு 50 ஏக்கர்ஸில் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கனாலே நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனண்ட் ஆஃபீஸுமே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரா ரோடே பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் சைஸில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ரோடோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிறதுக்கான பாத்வேயுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ரைட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஆஃபீஸ் தான். அண்டு பேக் சைடில் வந்து என்ட்ரன்ஸ்க்கான ஒர்க் வந்து நாங்கள் மெயினாக வந்து கிராண்டாக டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்க லேண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 BHK அண்ட் 3 BHK ரெடி டு மூல வில்லாஸ் வந்து நாங்கள் கட்டி சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் எம்டியாக வச்சுருக்கோம். அண்டு அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து நம்ம லேஅவுட்டுக்காண்டி டெவலப் பண்ணியிருக்க பார்க் ஏரியா வந்து வந்துடும். அண்ட் அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் 1க்கு போயிடலாம். அண்ட் அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா நம்ம ஃபேஸ் 2 வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்ணோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஃபேஸுமே லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் 3rd ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து லேஅவுட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் எந்த லேஅவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிச்ச சைட்ஸ் எல்லாமே மூவ் ஆயிரும். இப்போ நாங்கள் பிளான் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லேஅவுட் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீ லான்ச்சிங்லேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இப்போ ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸ்லேயே நான் கொடுக்குறனாலேயே புக்கிங்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 40% பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து நாங்கள் போயிட்டுருக்கு. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சாய்ஸ் பண்ணும்போது அண்டு நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நீங்கள் சைட் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா ஃபேஸிங்லுமே சைட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. அண்டு சைஸ் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 சென்ட்ல இருந்து 5 to 6 சென்ட் வரைக்குமே சைஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சைட்டாகவே நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா எங்களோட லேஅவுட்டில் வந்து ஒரு 5-6 வீடுகளுக்கு மேலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் எங்களோட பில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களே கட்டி வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஃபேமிலிஸ் வந்து நிறையா வந்துடுவாங்க. நீங்கள் நம்ம பிளாட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குமே வாங்கி வைக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 சென்ட்ல இருந்து 2.25, 3, 3.5 சென்ட்டு, 4.5, 5 to 6 சென்ட் வரைக்கும் சொல்லிட்டு எல்லா சைஸ்லையுமே இங்கே வந்து சைட் வந்து இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அளவுலையுமே நீங்கள் வந்து இப்போ சைட் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு பெட்டராகவே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்சஸ் ஐடி பார்க் வந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு சரணமுட்டி எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு அண்ட் ஐடி பார்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு லொக்கேஷன். அண்டு இந்த லொக்கேஷனில் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 18 to 20 lakhs வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து சரணமுட்டி லொக்கேஷனில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கிலோமீட்டரில் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கனாலேயே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங்கில் வந்து போயிட்டுருக்கு. அண்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னொரு 1 இயரில் வந்து இந்த லொக்கேஷனுமே ஒரு 12 to 13 lakhs வரைக்குமே ரீச் ஆயிரும். ஏன்னா இந்த லொக்கேஷனில் பெர்சென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 10 lakhs வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் எங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸில் கொடுக்குறனால இப்போதைக்கு லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து லேஅவுட்டுக்குள்ளே கொடுத்துருக்க தண்ணி வசதி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அத்திக்குள வாட்டருக்கு மட்டுமே தனியாக வந்து நாங்கள் 2.5 லட்சம் லிட்டர் ஸ்டோரேஜில் வந்து சம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிக்கு நாங்கள் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 2 லைனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் லேஅவுட்டுக்குள்ள வந்து வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தனியாக எடுத்துக்கிற மாதிரியான வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் போர்வெல் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தனியாக 24 hours வந்து வந்துடும்.
அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3 பேஸ் வந்து இபி லைன் வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். எங்கள் லேஅவுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கட் ரோட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 பேஸ் லைனுக்கான கம்பம் வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். நீங்கள் அங்கே இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வந்து தனியாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். மற்றபடி கம்பம் எல்லாமே நாங்களே போட்டு தந்துட்டோம். அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் லேஅவுட்டுக்குள்ளே நாங்களே இப்போ செட் பண்ணிட்டோம். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லா கட் ரோட்ஸ்லேயுமே இபி லைன் போகிற மாதிரியே கம்பம் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் உள்ளே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சோலார் டைப்பில் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்கோம். 6 மணி ஆச்சுனாலே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரியே நாங்கள் சென்சார் டைப்பில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட் ரோட்ஸ்லையுமே நாங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கான்க்ரீட் டைப்பில் வந்துடும். அண்டு நம்ம லேஅவுட்டுக்குள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரியே நாங்கள் அவுட்லெட் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து வர்ற மாதிரியே நாங்கள் வந்து இப்போ ப்ரொவிஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நேச்சரை டெவலப் பண்ணுறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து எல்லா கட் ரோட்ஸ்லையுமே நாங்கள் ட்ரீ பிளான்டேஷன் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா கட் ரோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நாங்கள் எல்லா மரமே நாங்கள் நட்டுருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு எங்கள் ப்ராஜெக்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் வந்து நாங்கள் காம்பவுண்ட் வால் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் போட்டு நாங்கள் ஆலோ பிளாக் கல் செட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் வர மாதிரியே இருக்கும். அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த இதுவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு உள்ளேக்கையுமே பார்த்தீங்கன்னா ரோந்திங்லுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சிசிடிவி ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. அண்டு சேஃப் அண்ட் செக்யூருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். காம்பவுண்ட் வால் செக்யூரிட்டி சிசிடிவின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து உள்ளே கொடுத்துருக்க பார்க் ஏரியா டெவலப்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பார்க் ஏரியா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 80 சென்ட்லேருந்து ஒரு ஏக்கருக்குள்ளே நாங்கள் வந்து இந்த பார்க் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். அண்டு இந்த பார்க் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1க்கு வரும், ஃபேஸ் 2க்கும் தனியாக இருக்குது, அண்ட் ஃபேஸ் 3க்குமே தனியாக இருக்குது. இந்த பார்க் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ளே இருக்க பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாக்கிங் ட்ராக் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீ மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து கிராஸ் செட்டப் வந்துடும். அண்டு வந்து சில்ட்ரன்ஸ்காண்டி ப்ளே ஏரியாவுமே வந்துடும். அண்டு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்கனாலும் அதுக்கான ஸ்பேஸ் ஏரியாவுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயுமே நாங்கள் ட்ரீஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை தான் சொல்ல போகிறேன். நாங்கள் இந்த லொக்கேஷனில் ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெர் சென்ட் வந்து 6.9 லேக்ஸுக்கு கொடுத்துட்ருந்தோம். அடுத்து நாங்கள் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும்போது 7.6 லேக்ஸுக்கு ரிவைஸ் பண்ணோம். ஏன்னா அப்போம்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் வாங்கினவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காண்டியே நாங்கள் ஃபேஸ் 2 ஆரம்பிக்கும் போது பெர் சென்ட் வந்து 7.6 லேக்ஸுக்கு கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் வாங்கினவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காண்டியே ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக இப்போதைக்கு பெர் சென்ட் வந்து 8.25 லட்சத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இதை வந்து நாங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதையுமே நாங்கள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 லேக்ஸ் வரைக்குமே ரிவைஸ் பண்ணிடுவோம். இப்போ புக் பண்ணுறவங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 75,000 வரைக்கும் கெயினில் தான் புக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ப்ராஜெக்டோட ஃபேஸ் 3யோட ஒர்க் வந்து போயிட்டுருக்கிறத பார்த்துட்ருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க் வந்து பண்ணிடுவோம். அண்டு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அத்திக்கடை வாட்டருக்கும் போர்வெல் வாட்டருக்கும் சேர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணி வச்சிட்டோம். அண்ட் காம்பவுண்ட் வால் ஒர்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேஅவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சுற்றியுமே காம்பவுண்ட் வால் சிஸ்டம் வந்து பண்ணிட்டோம். இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்ஸில் வந்து லேஅவுட் ஒர்க் வந்து முடிச்சிடுவோம். அதனால் நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கனாலே ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியடுக்கு வந்து கரெக்டாக வந்து டைமிங் வந்து அமையும். நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு வந்து 80 to 90% வரைக்கும் பேங்க் லோனுமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி தர்றோம். அண்டு எங்கள் கம்பெனிஸோட டைப்பாக இருக்க பேங்க்ஸை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா HDFC, IDBI, PNB, ICICI அந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து டைப் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே நாங்கள் வந்து பேங்க் லோன் வந்து நாங்கள் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி தர்றோம்.
நீங்கள் லேண்ட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டுறீங்கனாலும் லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணி தரோம். இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ் 3 பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டெவலப் பண்ணியிருக்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மாதிரியே நாங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து இபி ட்ரைனேஜ் சிஸ்டம் ரோட்லேருந்து எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ் 1ல் பண்ணியிருக்க மாதிரி ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 3லையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக இதே மாதிரியே நாங்கள் பண்ணிடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸ்லையுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கனாலோ அல்லது இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டீங்கனாலோ நான் வீடியோலேயே சாரோட நம்பர் லைவாக கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து சரவணம்பட்டி ஆர் கோயில்பாளையம் லொக்கேஷனில் பிளாட்ஸ் ஆர் விலாஸ் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்மளோட ஆர்எஸ் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.